இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தயவாய் ஈவாய் இந்த 5 மாதங்களிலும் ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் நாம் தியானிக்கும்படியாக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயம் இல்லாமல் எப்படி வாழ முடியும், யாருக்கு பயம் இல்லாம இருக்க முடியும் அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பயப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நமக்கு பயம் காணப்படுகிறது. இந்த பயத்திலிருந்து நம்ம எப்படி மேற்கொள்வது, எப்படி நம்ம இதை போக்குவது அப்படின்றத குறித்து கூட அநேக நேரங்களில நம்ம சிந்தித்தோம் முடியாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யார் பயம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பயப்படவே கூடாது அப்படின்றது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலமான அன்பான தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்க அப்படின்னா 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பயம் நம்மளுக்கு ஆட்கொள்ளுது அப்படின்னா இது நம்ம பிசாசானவன் நம்மை பயமுறுத்தி நம்மை நரகத்துக்கு நேராக இழுத்து செல்லுகிறதற்கு ஒரு கருவியாக அந்த பயத்தை பயன்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிற சூழ்நிலைகள், நமக்கு நேரிடுற போராட்டங்கள்ல நம்ம பயப்படுகிறோம். இந்த காரியம் எப்படி முடிவுக்கு வரும், இந்த காரியத்தை நான் எப்படி முடிப்பேன், என்னுடைய படிப்பு எப்படி முடியும், இந்த வேலை எப்படி கிடைக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நிகழ்காலம் எப்படி இருக்கும், வருங்காலம் எப்படி இருக்கும், இந்த எதிர்காலத்துல நடந்த காரியம் இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கும்போது எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் சூழ்ந்து காணப்படுகிறது. அநேக நேரில் இந்த பயம் நம்மை தூங்க விடாமல் அநேகமான மன அழுத்தங்களுக்கு நேராகவும் நம்முடைய அன்றாட செயல்களை செய்ய தடுக்கிறதாகவும் காணப்படுகிறது. இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்கு பயம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு பயம் இருக்கக்கூடாது, பலமுள்ள ஆவி இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் தேவனை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த சூழ்நிலையில இந்த தாவீது இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் தாவீத காத் அப்படின்ற ஊர்ல பிடிச்சிருக்கும் போது, அவனை சுற்றி வளைந்து கொண்டு இருக்கும்போது, அவனை சிறைப்பட்டு நிலைமையில இருக்கும்போது இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத சொல்றான். அந்த சூழ்நிலை ஒருவேளை சிறைப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை, இதற்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே எனக்கு ஒரு அடைப்பட்டது போல காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியங்களும் எனக்கு அடைப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிறேன், என்னால இதுக்கு மேல எந்ததுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கும்போது அவன் சொல்றான், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றான். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசமா ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அநேக நேரங்கள்ல நமக்கு நேரிடுகிற போராட்டங்கள்ல நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களில நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை நம்ம நம்புகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆண்டவரையும் நம்புவோம், மற்றவர்களையும் நம்புவோம். ஆனா கர்த்தரையே நம்பணும், தேவனையே நம்பணும், அவரை மாத்திரம் முழுவதுமாய் சார்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து, போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 1462ஆம் வருஷத்துல
வருஷத்துல ரஷ்யாவுக்கும் அதன் பக்கத்து நாட்டுக்கும் போர் நேரிட்டது. ஓல்கா அப்படின்ற ஆற்றுக்கு அருகில போர் நடைபெற்றது. இந்த ஆற்றை கடந்து வந்தாதான் இரண்டு படைகளும் என்ன செய்ய முடியும், போர் செய்ய முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருட்டான சூழ்நிலை ஆகிறது, ராத்திரி ஆயிற்று. அப்போ இரண்டு படை வீரர்களும் மிகவும் பயப்படுறாங்க. பயப்பட்டதுனால ஒரு படை வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பின்னிட்டு அவங்க போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. அடுத்த படை வீரர்கள் காலையில் எழும்பி பார்க்கும்போது அந்த படை வீரர்கள் அங்க இல்ல. அப்போ ஒருவேளை அவங்க ஆற்றை கடந்து இந்த பக்கம் எங்கேயோ ஒளிஞ்சு நம்மள என்ன செய்ய போறாங்க, போர் தொடுக்க போறாங்க, நம்மள அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றதுனால அவங்களும் பயந்து என்ன செஞ்சாங்க, பின்னிட்டு போயிட்டாங்களாம். இவங்க பயந்ததுனால அந்த போர் அவங்க யாருமே என்ன செய்யல, வெற்றி பெறல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல நமக்கு நேரிடுற ஒவ்வொரு போராட்டங்களிலும் நம்ம பயந்தவர்களாக, நம்ம பின்னோக்கி செல்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம். யாரையுமே நம்பாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பயம் இருக்கும். கர்த்தரை நம்பல அப்படின்னா முக்கியமா மிகவும் நம்ம பயந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வருவோம். கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்யறோம், பாக்கியவான். ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கிற போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு வாக்கி செய்வார். அதே அதிகாரத்துல மீண்டும் அவன் சொல்றான், 11 அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள்ல, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், எனக்கு இந்த சூழ்நிலைகள் மனுஷன் எதுவுமே செய்ய முடியாது, நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன். அநேக காரியங்கள்ல தாவீது எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு வந்த போராட்டங்களில ஆண்டவரை இறுக பற்றி கொண்டவனாக, ஆண்டவர் பேரில் நம்பிக்கை உள்ளவனாக, நம்பினவனாக காணப்பட்டதுனால எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவனை விடுவிக்கிறவனாகவும் பயம் இல்லாத வாழ்க்கையை வாழுகிறவன் அவன் காணப்பட்டான் அப்படின்றத பாக்குறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு தரணும். நமக்கு நேரிடுகிறதான நாம் பயப்படுகிறதான காரியங்கள் நமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னா நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பயப்படுகிற காரியங்களில நாங்க மற்றவர்களை நம்பாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்களாக ஆண்டவரே வாழும்படியான கிருபையை எங்களுக்கு நீர் தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய போராட்டமான சூழ்நிலைகள்ல, எங்கள் பிரச்சனையான சூழ்நிலைகளில, எங்களுக்கு நேரிடுகிற எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களில ஆண்டவரே நாங்கள் பயப்படாதபடிக்கு, பயம் இல்லாத வாழ்க்கை வாழவும், கர்த்தரையே நம்பி வாழவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான காரியங்களாகட்டும், ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களாகட்டும், நாங்க உண்மையே நம்பி வாழும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. உண்மையை நம்பி சார்ந்து எல்லா கவலை கஷ்டங்களையும் நீக்கி நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சந்தோஷம் சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துற நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.